இருக்கின்றார் விஜயலட்சுமி காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள். தமிழ்நாடு சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தலைமையேற்று வழிநடத்த உள்ளார் உதவி சிறை அலுவலர் திரு கலாநிதி அவர்கள். அணிவகுப்பு நிறைவாக நிற்கின்ற தமிழ்நாடு கமாண்டோ அணிக்கு தலைமையேற்று வழிநடத்த உள்ளார். சென்னை எழும்பூரில் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட விருதுகளை முதலமைச்சர் விஜய் வழங்க இருப்பதாக தகவலானது கிடைத்தது. அந்த நேரடி காட்சிகளையும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மைதானத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன் வணக்கம். முதலமைச்சர் வரவேற்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன விருதுகள் காவலர்களுக்கு வழங்க இருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறையிலே சிறப்பாக செயலாற்றிய காவலர்களுக்கு ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்டோருக்கு தமிழக முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார். காவல்துறையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலருக்கும் இதுபோன்று பதக்கங்களை பெற வேண்டும் என்பது லட்சியமாக இருக்கும். என்றால் மக்களை கவரக்கூடிய வகையிலாக செயல்பட்ட காவலர்களுக்கும் பார்க்கப்படும். துறையினுடைய அதாவது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு குற்றங்களை இனங்கண்டறிந்த காவலர்களுக்கும் இந்த உயரிய விருதுகள் வழங்கப்படும். போதைப் பொருள் ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவற்றிலே உயிரை பணயம் வைத்து செயல்பட்ட காவலர்களுக்கு அரசு தரக்கூடிய ஒரு அங்கீகாரமாக இந்த விருதை காவல்துறையினர் பார்ப்பார்கள். எனவே காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களும் உயரதிகாரிகள் வரை அனைவருமே முதலமைச்சரிடமிருந்து இந்த பதக்கங்களை பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டுவார்கள். இந்த நிலையில்தான் இன்றைக்கு 600க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு அதில் உயரதிகாரிகளும் இருக்கின்றார்கள் விருதுகளை எல்லாம் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 42 காவல் நிலையங்களுக்கு புதிய வாகனங்களையும் முதலமைச்சர் இந்த விழாவில் பங்கேற்று அர்ப்பணிக்க இருக்கின்றார்.